வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 5ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கொத்தனார் ஒரு அறையின் தரைதள பகுதியை குறிக்க x² + 6x + 8 என்ற கோவையை பயன்படுத்துகிறார். அவர் அந்த அறையின் நீளமானது x + 4 என்ற கோவையால் குறிக்க முடிவெடுத்தால் அந்த அறையின் அகலம் x என்ற மாறியை பொறுத்து காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கொத்தனார் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்போட பரப்பை குறிக்கிறதுக்கு இந்த கோவையை பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அறையோட நீளத்தை x + 4 எடுத்துக்கிட்டாருன்னா அந்த அறையோட அகலம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அகலம் எதில் இருக்கணும்? எக்ஸில் தான் நமக்கு ஆன்சர் வரும். சரியா? அப்போது இங்கே நீளம் இருக்குது, அகலம் இருக்குது. அப்போ நீளம் அகலம் வந்துட்டாலே அந்த தரைப்பகுதி என்ன வடிவத்தில் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், தரையின் நீளம் கொடுத்துருந்தாங்க, x + 4 எடுத்து எழுதிட்டோம். அகலம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தரையோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், x² + 6x + 8 எடுத்து எழுதிட்டோமா? தரையோட பரப்பளவு நீளத்தை அகலத்தையும் பெருக்குனா போதும். அதான் என்னது? செவ்வகத்தோட பரப்பு. நீளத்தை அகலத்தையும் பெருக்குனா இதே தான் நமக்கு வரும். இந்த இடத்துல பாருங்க, நீளம் நமக்கு தெரியும், மாற்றி எழுதிக்கலாமா? நீளம் வந்து என்னது? x + 4 பெருக்கல் அகலம் ஈக்குவல் டு, இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா? பாருங்க, x² கெழு 1, மாறிலி உறுப்பு 8, ரெண்டையும் பெருக்குனா 1 8 8, எக்ஸோட கெழு 6. இது வந்து பெருக்கி வரணும், இது வந்து கூட்டி வரணும். சரியா? ரெண்டு நம்பர் பெருக்கும்போது 8 வரணும், கூட்டினா 6 வரணும். எந்த நம்பர்? 2 4 8, 2 4 8. சரியா? இப்போ நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க. x² + இந்த 6x 4x + 2xன்னு எழுதலாமா? 4x + 2xன்னு எழுதிட்டோம். இங்கே 2 4 பிரிச்சிருக்கோம், அப்போ 4x + 2x எழுதிட்டோம். இந்த கடைசி உறுப்பு அப்படியே வந்துடும். முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் அப்படியே வந்துடும். இந்த நடுவில் இருக்க மட்டும் தான் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, நமக்கு அகலம் தானே வேணும். அகலம் ஈக்குவல் டு பாருங்க, இது இங்கே வந்து என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். x + 4. இப்போ பாருங்க, இந்த முதல் 2 உறுப்பு வந்து எதை பொதுவாக எடுக்கலாம்? எக்ஸை பொதுவாக எடுக்கலாமா? பாருங்க, எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம். இங்கே x² x × x வந்து ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இதுலேருந்து எக்ஸை நம்ம வெளியே எடுத்து வச்சிட்டோம். இங்கே என்ன இருக்கும்? 4 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதுலேருந்து நம்ம 2 பொதுவாக எடுக்கலாமா? 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த 8 எப்படி எழுதலாம்? 2 × 4 எழுதலாமா? அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம், உள்ளே என்ன இருக்கும்? 4 மட்டும் இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு, இங்கே x + 4, இங்கே x + 4. இந்த x + 4 பொதுவாக வெளியே எடுத்துருவோம். x + 4 பொதுவாக எடுத்துட்டோம், மிச்சம் என்ன இருக்குது? x மட்டும் இருக்குது. x + 4 வெளியே எடுத்துகிட்டா என்ன இருக்குது? +2 மட்டும் இருக்குது. பை இந்த x + 4 எந்த மாற்றமும் இல்லை. எது கேன்சல் ஆகும்? x + 4 x + 4 கேன்சல். ஈக்குவல் டு, மிச்சம் என்ன இருக்குது? x + 2 மட்டும் இருக்குது. இதான் என்னது? அந்த அறையோட அகலம், அந்த அறையோட தரைப்பகுதியின் அகலம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.